أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலாவின் நல்லடியார்களே, இது ரமலானுடைய மாதம். அல் குர்ஆன் ஷரீஃப் அருளப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதம். அந்த அடிப்படையில் வெறுமனே நோன்பு நோற்று இரவு வணக்கங்களோடு நின்று விடாமல் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு தூய எண்ணத்தினிலே, அவ்வாறு அறிந்து கொண்டு செயல்பட வேண்டுமென்ற ஒரு ஆர்வத்திலே கடந்த பல ஆண்டுகளாக இந்த குர்ஆனிய வகுப்புகளும் ஹதீஸ் வகுப்புகளும் நடந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே ஒரு முக்கியமான ஒரு பிரபல்யமான ஒரு நபி மொழியை, ஒரு ஹதீஸை மையமாக வைத்து உங்களோடு நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த ஹதீஸ் அபூதாவுதுல 4943வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஹதீஸ் கிடையாது, நன்கு அறிமுகமான ஒரு நபிமொழி. தெரியாத ஹதீஸ் கிடையாது. அதிலும் குறிப்பாக காயல்பட்டண மக்களை பொறுத்தளவிலே குர்ஆன் மற்றும் ஹதீஸுகளிலே மிக தேர்ச்சி பெற்ற நபர்கள் இருந்தாலும் கூட அந்த செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற சமயத்தில் தான் அது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிற வகையிலே இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னால், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நான் சொல்லும் போதே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கி இருக்கும். இருந்தாலும் கூட அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மீது இரக்கப்படாதவர்களும் முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. ஒரு அற்புதமான ஹதீஸை 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி 13 வயதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நாம் பேச வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் அந்த 13 வயதில் இருக்கக்கூடிய நபர்கள் இங்கே மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் கூட இந்த செய்தியை வெளியிலே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு
இந்த நபிமொழியினுடைய சில பாடங்களை, படிப்பினைகளை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹதீஸில் முதுமைக்கு மரியாதை செய்ய வேண்டும், முதுமைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அபூதாவுதிலே 4843வது ஹதீஸாக அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா, அதாவது பின்னால் வரக்கூடிய ஒரு 3 அம்சங்கள் இறைவனை மகத்துவப்படுத்தக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுல ஆரம்பமாக நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இக்ராம தி ஷைபத்தில் முஸ்லிம், அதாவது ஒரு முஸ்லிமான முதியோரை கண்ணியப்படுத்துவது, இது முதலாவது அம்சம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், வஹாமிலல் குர்ஆனி கைரல் காலி ஃபீஹி வல் ஹாஃபி அன்ஹு, அதாவது குர்ஆனை படித்து அது விஷயத்திலே வரம்பு மீறாமல், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை புறக்கணிக்காமல், அதன்படி வாழக்கூடிய, அதன்படி இந்த உலகத்திலே அமுல் புரியக்கூடிய குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துவது. அடுத்து 3ஆவதாக குறிப்பிடுகிறார்கள், வைக்ராம தி சுல்தானில் முக்சித், அதாவது இந்த உலகத்திலே நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்யக்கூடிய சுல்தான்கள், அதிகாரிகள், இந்த 3 நபர்களையும் கண்ணியப்படுத்துவது இறைவனை மகத்துவப்படுத்தக்கூடிய அம்சங்களிலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 3 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட அதிலே முதலாவது அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களிலே யார் முதுமை அடைந்திருக்கிறார்களோ அப்படியான நபர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதே போல இன்னொரு ஹதீஸை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக இந்த இமாமத்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் இருக்குதா இல்லையா, பொதுவாக குர்ஆன் சுன்னாவை அறிந்திருந்தால் என்று சொன்னால் அந்த இமாமத்து இடத்திலே யார் வேண்டுமானாலும் போய் நிற்கலாம். அந்த தகுதி இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மதத்தை போல இன்ன நபர்கள் தான், உயர்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜாரியாக இருக்க வேண்டும் என்கிற விஷயம் இஸ்லாத்திலே கிடையாது. யார் வேண்டுமானாலும், உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதே போல பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் நிற்பதற்கு தகுதி இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 673வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், யஉமுல் கௌம அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், ஒரு சமூகத்துக்கு யார் இமாமத்து செய்வதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற வகையில ஒரு கேட்டகரிய ஒவ்வொரு விஷயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு வருகிறார்கள். அதுல முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரஉஹும் லிகிதாபில்லாஹ், இந்த குர்ஆனை யார் அதிகமாக அறிந்திருக்கிறார்களோ, நன்றாக ஓதி தெரிந்திருக்கிறதோ அவர்கள் ஒரு சமூகத்திற்கு இமாமத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஇன் கானு ஃபில் கிராஅத்தி சவாஅன், அந்த வந்திருக்கக்கூடிய நபர்களிலே அத்தனை பேரும் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்துல ஈக்குவலாக இருக்கிறார்கள், சமமாக இருக்கிறார்கள். அதுல யாரையும் என்ன செய்ய முடியாது, சோட சொல்ல முடியாது. அப்ப அந்த நிலையில இருக்கிற சமயத்துல யார் முன்னிலை படுத்தி இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஃபஅலமுஹும் பிஸ்ஸுன்னா, இந்த சுன்னாவை யார் அதிகமாக தெரிந்திருக்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் இருக்கா இல்லையா, ஹதீசுகள் இருக்கா இல்லையா, இதை யார் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த இமாமத்து செய்யட்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், ஃபஇன் கானு ஃபி சுன்னத்தி சவாஅன், முதல்ல குர்ஆன் ஓதுறதுல ஈக்குவலாக இருக்கக்கூடியவர்கள். இப்போது பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதிலும் அவர்கள் ஈக்குவலாக இருக்கிறார்கள்,
இந்த சுன்னாக்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்திலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள். இந்த நிலையில யார் இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் யார் ஹிஜ்ரத்துக்கு முந்தி சென்றார்களோ, முதல் கட்டமாக கட்டளை வந்த உடனே அந்த மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத்து செய்தார்களோ, அப்படியான முஹாஜிரின்கள் அந்த இமாமத்து செய்யட்டும், இமாமாக போய் நிற்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபஇன் கானு ஃபில் ஹிஜ்ரத்தி சவாஅன், குர்ஆன் ஓதுறதுலயும் ஈக்குவலாக இருக்கிறார்கள், சுன்னாவை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் ஈக்குவலாக இருக்கிறார்கள், ஹிஜ்ரத்து போனதுலையும் எல்லாரும் சமமாக இருக்கிறார்கள். இப்ப இந்த நிலையில யார் அந்த இருக்கக்கூடிய நபர்கள வந்து இமாமத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதுல வயசுல யார் மூத்தவளாக இருக்கிறார்களோ, யார் முதியோராக இருக்கிறார்களோ, அறிவு முதிர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் போய் இமாமத்து செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஹதீஸ்ல வந்து நாம எடுத்து பார்க்கிற சமயத்தினால இந்த முதுமை சம்பந்தப்பட்ட வகையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிறைய ஹதீசுகளை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு அரை மணி நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்குள்ளால் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் சில செய்திகள் மாத்திரம் என்ன செய்கிறது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து இப்ப இமாமத்துல முன்னுரிமை முதியோருக்கு அப்படிங்கிற வகையில நாம தெரிந்து கொண்டோம். இப்ப பின்னாடி இருக்கக்கூடிய மாமூங்கள் இருக்கா இல்லையா, குறிப்பாக அந்த இமாமுக்கு பின்னால் நேர் எதிரில அவருக்கு நேராக வரிசையில யார் நிற்க வேண்டும் என்கிற வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஹதீஸ்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த ஹதீஸை நாம் என்ன செய்யணும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது முஸ்லிம்ல வந்து 432வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு மனாகிபனா ஃபிஸ் ஸலாத், இந்த தொழுகைக்காவடி நிற்கிற சமயத்தினால அவங்க இமாமாக நின்று இப்ப எல்லாரும் மோமின்களாக நிற்கிற சமயத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, தக்பீர் செஞ்சிட மாட்டாங்க, தக்பீர் கட்டிட மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா பின்னாடி பார்ப்பாங்க, பார்த்து விட்டு யம்ஸஹு மனாகிபனா ஃபிஸ் ஸலாத், தொழுகையிலே எங்களுடைய தோல் புஜங்களை அப்படி சரி பண்ணி நேர் செய்வார்கள். நேர் செய்து விட்டு யகூலு சொல்வார்கள், இஸ்தவும், உங்களுடைய சஃப்புகளை உங்களுடைய வரிசைகளை நீங்க என்ன செய்யுங்க, நேர் செய்து கொள்ளுங்கள், நேராக நின்று கொள்ளுங்கள். அந்த நேர் செய்கிற சமயத்தினால வலா தக்தலிஃபும், நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக அந்த வரிசை சரியில்லாத வகையில முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் நின்று விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஃபதக்தலிஃபு குலூபுக்கும், அந்த தொழுக வரிசையில நீங்க வந்து முன்னுக்கு பின் முரணாக நின்றீர்கள் என்று சொன்னால் அது கூட உங்களுடைய உள்ளத்துல வந்து கருத்து வேறுபாடுகளை முரண்களை உண்டாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த தொழுகைக்கு நிற்கிற சமயத்தினால சரியாக நாம ஏதோ தொழுகிறோம் அப்படிங்கிற வகையில சடங்காக நிற்க கூடாது. நம்முடைய வரிசை சரியா இருக்கிறதா என்று நாம என்ன செய்யணும், நாம அந்த இமாம் சொல்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும், சரி செய்து கொள்ள வேண்டும். முன்னுக்கு பின் முரணாக இந்த உருவங்கள் இருந்தது என்று சொன்னால் அந்த உள்ளங்களும் வேறுபட்டு போய்விடும், பிளவுபட்டு போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ல எலினி மின்கும் உலுல் அஹ்லாமி வன்னுஹா, எனக்கு பின்னாடி யார் இருக்குன்னு சொன்னா அறிவும் வயதும் முதிர்ச்சியும் உள்ள ஒரு ஆள் எனக்கு பின்னால் நிற்க வேண்டும். இமாம் முன்னாடி இருக்கிற சமயத்தினாலே அவருக்கு பின்னாடி வலதுபுறத்துல இடதுபுறத்துல யார் வேண்டுமானால் நின்று கொள்ளலாம். ஆனால் எனக்கு பின்னால் நேர் எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆள் யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவும் வயது முதிர்ச்சியும் அனுபவம் உள்ள ஒரு முதியவர் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு தரமும் உள்ள ஆட்கள் வந்து என்ன செய்யணும், நின்று கொள்ளுங்கள். எனக்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆள் வந்து நல்ல அறிவும் வயது முதிர்ச்சியும் உள்ள ஆள் நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக இமாமத்துக்கு முன்னுரிமை வழங்குவதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமைக்குத்தான் முன்னுரிமை வழங்குகிறார்கள். இமாமுக்கு நேராக பின்னாடி இருக்கக்கூடிய ஆள் இருக்கிறாரா இல்லையா, அவரும் என்ன செய்ய வேண்டும், அறிவு முதிர்ச்சி உள்ள நல்ல வயது முதிர்ச்சி உள்ள அனுபவம் உள்ள ஆள் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இது அல்லாம நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நினைவுல இருக்கக்கூடிய நேரத்துல கூட கிடையாதுங்க, கனவுல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து முதுமைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உணர்த்தி இருக்கிறார். இந்த ஹதீஸ் புகாரியில 246வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரானி ஃபில் மனாம்,
அத்த சவ்வக்கு பி சிவாக், நான் ஒரு கனவு காண்கிறேன். அந்த கனவுல நான் என்ன செய்றேன், மிசுவாக் குச்சி வச்சு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய பற்களை நான் வந்து விளக்கி கொண்டிருக்கிறேன், தேய்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கையில சில மிசுவாக் குச்சிகளும் இருக்கிறது. இந்த நிலையில ஃபஜா அனி ரஜுலான், ரெண்டு மனுஷங்க அப்ப என்ன செய்றாங்க, வர்றாங்க. எதுல நடக்குதுங்க, கனவுல நடக்குது. ரெண்டு மனுஷங்க என்ன செய்றாங்க, வர்றாங்க. அஹதுஹுமா அக்பரு மினல் ஆஹர், அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை விட வயசுல மூத்தவரா என்ன செய்கிறார், இருக்கிறார். இப்ப இந்த நிலையில அவங்க வந்து மிஸ்வாக்கு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுற சமயத்தினால ஃபனாவல் து சிவாக்கல் அஸ்கர, நான் கையில வச்சிருந்த அந்த மிஸ்வாக் குச்சி யாரு கொடுக்கிறேன், அங்க இருந்த அந்த சின்ன குழந்தைக்கு என்ன செய்யறேன், சிறுவனுக்கு வயசுல குறைஞ்ச ஆளுக்கு நான் என்ன செய்யறேன், கொடுக்கிறேன். அப்படி கொடுக்கிற சமயத்துல ஃபகீல லி கப்பீர், எனக்கு வானவர்கள் மூலமாக சொல்லப்பட்டது, கனவுல சொல்லப்பட்டது கப்பீர், நீங்க முன்னுரிமை யாருக்கு கொடுங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுக்காதீங்க, அந்த முதியவருக்கு கொடுங்க. உடனே நான் என்ன செய்யறேன், ஃபதஃபஅதுஹு இலல் அக்பரி மின்ஹுமா, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த சிவாக்கு வந்து என்ன செய்யறேன், யாருக்கு கொடுக்கிறேன், அந்த பெரியவருக்கு நான் மாத்தி கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உலகத்துல நினைவுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, கனவில் கூட ஒரு செய்தி காட்சி காட்டப்பட்டு அதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான் என்று சொன்னால், முதியவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த ஹதீஸ்ல வந்து செய்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறு இந்த கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பெற்றுட்டாங்களா இல்லையா, அதாவது முதுமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இறைவன் மூலமாக மாணவர்கள் மூலமாக ஒரு பயிற்சியை, ஒரு தர்பியாவை பெற்றுட்டாங்க. அதை எப்படி நடைமுறை, நினைவுல எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு செய்தி என்ன செய்கிறது, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5620 அதாவது ஹதீஸாக என்ன செய்கிறது, ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன செய்தின்னு சொன்னா, அன் சஹல் இப்னு சஹத், சஹல் இப்னு சஅத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அந்த சஹாபி மூலமாக அறிவிக்கப்படுகிறது. கால அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உத்திய பி ஷராபின், அவங்களுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக ஒரு பானம் கொண்டு வரப்படுகிறது. யாரோ ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, ஒரு குடிபானத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஃபஷரிப மின்ஹு, அதை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மிச்சம் என்ன செய்யுது, அதுல கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. அப்ப பாக்குறாங்க யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க பாக்குறாங்க. இந்த செய்தி எல்லாம் வந்து காயல் பண்ண நகரவாசிகளை பொறுத்தளவுல வந்து புதிய செய்தி கிடையாது. ஒரு தொகுப்பா நம்ம என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். எல்லாமே நீங்க அறிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த விஷயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு நடைமுறையில வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி திரும்ப என்ன செய்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தினால இந்த மாதிரியான செய்திகளை பள்ளிவாசல்ல இருந்து நாம கேட்கிற சமயத்தினாலே அது உள்ளத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில நாம என்ன செய்யறோம், சொல்றோம். இப்ப அவங்க பாலை குடிச்சிட்டாங்க, மிச்ச பால் இருக்குது, யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பாக்குற சமயத்துல வான் யமீனிஹி குலாம், வலது பக்கத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். வான் யசாரிஹி அஷ்யாஹ், இடதுபுறத்துல சில வயதான முதியோர்கள் என்ன செய்றாங்க, ஒரு பையன் தான் இருக்கிறான், வலதுபுறத்துல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். இடதுபுறத்துல பார்த்தோம்னா வயசான ஆட்கள் நிறைய பேர் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, டக்குன்னு முடிவெடுத்து அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கணுங்கிற வகையில அவங்களா முடிவெடுக்காம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குழந்தைகளை பார்த்தாலும் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, பள்ளி வாசல்ல வந்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க சத்தம் போட்டுட்டாங்கன்னு சொன்னா, அவங்க கரைச்சல் பண்ணாங்கன்னு சொன்னா நமக்கு என்ன செய்யுது, கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது. அப்படி ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பாருங்க. நீங்க இப்ப 50 வயசா இருக்கிறீங்க, 5 வயசுல நீங்க எப்படி தொழுவு வந்திருப்பீங்க, என்ன மாதிரி எல்லாம் சேட்டை பண்ணிருப்பீங்க, என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து கரைச்சல் பண்ணிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அவங்க எங்கேயோ போகாமல் கொள்ளாமல் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அவங்கள தர்பியத்து பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு தர்பியத்து கொடுக்கணும். இங்க அவங்க தவறு செஞ்சால் கூட அதை பக்குவமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம என்ன செய்யணும், பெரியவங்களை என்ன செய்யணும், பெற்றுக்கிறணும். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த சைடுல பையன் இருக்கிறான், அந்த சைடுல என்ன செய்றாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த பையனுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த பையனை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அத்தஅதனலி அன் ஊதிய ஹாவுலாய், அதாவது பொதுவாக ஒரு பானம், ஒரு விருந்து நடைபெற சமயத்தினால எந்த பகுதியில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், வலதுபுறத்துல இருந்தா ஆரம்பிக்கணும். வலதுபுறத்துல யார் இருக்கா, சின்ன பையன் இருக்கிறான். இடதுபுறத்துல யார் இருக்கிறா, பெரியவங்க இருக்கிறாங்க. இப்ப அந்த வகையில
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதுமைக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ங்கிற வகையில அந்த பையன்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. எப்பா வலதுபுறத்துல உனக்கு தான் கொடுக்கணும், அதான் இஸ்லாமிய மரபு. ஆனா இடதுபுறத்துல யார் இருக்கிறா? உன்னை விட வயசுல மூத்த ஆள்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப அதான் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீ அனுமதிக்கிறியா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட அனுமதி கேட்கிறாங்க? ஒரு சின்ன பையன்ட்ட என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற சமயத்துல ஃபகாலல் குலாம், அந்த பையன் சொல்றான், அந்த பையன் கொஞ்சம் தெளிவான ஆள், நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப தெளிவான ஒரு குட்டி சஹாபி. அவன் என்ன செய்யறானா, லா நான் அது சம்மதிக்க மாட்டேன். என்ன சொல்றான்? வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா ஊசிரு பி நசீபி மின்க அஹதா, உங்க மூலமாக வரக்கூடிய அந்த நசீப அந்த பரக்கத்தை வேற யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க கொடுக்குறீங்களா இல்ல, நீங்க இப்ப குடிச்சிட்டு மிச்சப்பால கொடுக்குறீங்களா இல்லையா, இந்த நசீபை இந்த பரக்கத்தை வேற யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஈசார் அப்படியெல்லாம் நான் தயாளம் பண்ண மாட்டேன், எனக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்? அவன் அடம் பிடிக்கிறான். அப்போ அடம் பிடிச்ச உடனே என்ன செய்றாங்க? ஃபத்தல்லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யதிஹி, அந்த பையன் கையில என்ன செஞ்சிட்டாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்க. இந்த செய்தியை நீங்க பாக்குற சமயத்தினால நம்ம ஆரம்பத்துல ஒரு ஹதீஸ் படிச்சோமா இல்லையா, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, யாரு வயசுல குறைஞ்சவங்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, முதியோர்களுக்கு யார் மரியாதை காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த நிகழ்ச்சியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். அதாவது முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற வகையில் இணைஞ்சிருக்கிறாங்க, அந்த பையன்ட்ட அனுமதியும் கேட்டிருக்கிறாங்க. ஆனா சின்ன பையன் அவன் பாலை விருப்பப்படுறாங்கிற வகையில் அவன் மேல என்ன செஞ்சிருக்கிறாங்க? இரக்கமும் பட்டிருக்கிறாங்க. ஒரே நேரத்துல தான் சொன்ன அந்த ஹதீஸ தான் ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்குங்கிற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கிறாங்கிற ஒரு செய்தியை நினைச்சிரோம் நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அவங்க அந்த மக்களுக்கு மத்தியில தர்பியத்து பண்ணி கொண்ட காரணத்தினால அவங்கள பார்த்து வளர்ந்த அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்களா இல்ல தோழர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு அந்த முதுமைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகள்லாம் நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நாம அப்படி நடந்திருக்கணுங்க. நாம அப்படி நடந்திருந்தா நம்ம பார்த்து நெஞ்சிருப்பா நம்முடைய பிள்ளை, நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய அந்த வயசுல குறைஞ்ச ஆளுக்கு நிச்சயமா அந்த மாதிரி நடப்பாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்த காரணத்தினால வெறும் சொல் வீரராக மட்டும் இல்லாம செயல் வீரராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப நாம சொல்லக்கூடிய அந்த செய்தியும் ஒரு புதிய செய்தி கிடையாது, நமக்கு அறிமுகமான ஒரு செய்தி தான். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர், உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இது புகாரில் 6144வது ஹதீஸாக என்ன செய்கிறது? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயத்தினால சஹாபாக்கள் குழுமி இருந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, அஹ்பிரூனி பி ஷஜரத்தின் மஸலுஹா மஸலுல் முஸ்லிம், இந்த உலகத்துல ஒரு மரம் இருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்ட செய்தி தானே, கேள்விப்படாத செய்தி எல்லாம் கிடையாது. ஒரு உலகத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம், ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வீண் போகாது. எப்படி நம்ம நாட்டுல இந்த தென்னை மரம் இருக்குதா இல்லையா, இது போன்ற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபு நாட்டுல குறிப்பிடுறாங்க ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம், அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பயனில்லாமல் போகாது. அதுபோல இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன் அந்த மரத்தை போல மற்ற மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற வகையில சொல்லிவிட்டு அந்த மரம் எது அப்படிங்கிற வகையில ஒரு குறிப்பை அவங்க கொடுக்கிறாங்க. தூத்தி உக்கலஹா குல்லஹீனிம் பீதினி ரப்பிஹா, ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மாத்திரம் இல்லாம எல்லா சீசனிலும் எல்லா பருவ காலத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு குறிப்பை கொடுக்கிறாங்க. இரண்டாவது ஒரு குறிப்பை கொடுக்கிறாங்க, வலா தஹத்து வரகஹா, அதனுடைய அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசாது உதிராது அப்படிங்கிற ரெண்டு குறிப்பை கொடுத்து அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில என்ன செய்றாங்க? சொல்றாங்க. எல்லாமே ஆராபிகள், படிப்பறிவு இல்லாத ஆட்கள், ஈஸியா சொல்லிடலாம். அந்த அங்க உள்ள வகையில என்ன மரணுங்கிற ஈஸியா சொல்லிடலாம். அது கூட தெரியாத வகையில என்ன செய்றாங்க? அங்க உட்கார்ந்து சில பேர் என்ன செய்றாங்க? அவங்களுக்கு தோன்ற மரத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த நிலையில அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, ஃபவகஅ ஃபீ நஃப்ஸிஹா அன்னஹா நஹ்லா, என்னுடைய மனசுல ஓடிச்சு. ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த மரம் எந்த மரம்? பேரிச்ச மரம் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய மனசுல ஓடிச்சு, சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஃபகரிஹது அன் அத்தகல்லம, நான் அந்த பேசுறதுக்கு நான் கொஞ்சம் தயங்கினேன், கொஞ்சம் கூச்சப்பட்டு உட்கார்ந்துட்டேன். அதுக்கு காரணத்தை சொல்றாங்க, வசம்ம அபூபக்கர் வ உமர், அந்த இடத்துல யார் இருந்தா?
என்னை விட வயசுல மூத்த அபூபக்கர் இருந்தாங்க, எங்க வாப்பா யார் இருக்கா, உமர் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஃபலம்மாலம் யத்தகல்லமா, அந்த ரெண்டு பேருமே பேசாம இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு அறிவு பெற்ற ஞானம் பெற்ற அவங்க என்ன செய்றாங்க, பேசாம இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியன் நஹ்லா, யாருமே சொல்லணும்னு சொன்னோட ரசூல் என்ன செய்றாங்க, அது பேரிச்ச மரம் அப்படிங்கிற வகையில் என்ன செய்றாங்க சொல்றாங்க. அதோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது கிடையாது, அதுக்கு பின்னாடியும் தொடருது. எப்படி தொடருதுன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சு என்ன செய்றாங்க, ஃபலம்மா ஹரஜித்து மஆபீம், எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. நானும் என்னுடைய வாப்பாவோட உமர் ரலியல்லாஹுவோட என்ன செய்றேன், வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்க சமயத்துல ஃபகுல்து, நான் சொல்லுகிறேன், யா அபதா, என்னுடைய தந்தை அவர்களே, வகாஃபி நஃப்சி அன்னஹா நஹ்லா, ரசூல்லா கேட்கிற சமயத்துல அது எந்த மரம்னு சொல்லி கேட்கிற சமயத்துல என்னுடைய மனசுல அது பேரிச்ச மரம் தான் அப்படிங்கிற வகையில ஓடிச்சு, நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு யார் சொல்றா, அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றா. உடனே கால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மாமனா கன் தகுலஹா, ஏன் படி சொல்லாம இருந்த, உன்னை தடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, லவ் குன்த குல்தஹா, நீ அந்த இடத்துல மாத்திரம் சஹாபாக்கள் குழுமி இருந்த பல்வேறு வயதுல மூத்த ஆட்கள் குழுமி இருந்த அந்த சபையில ரசூல்லா கேள்வி கேட்டு அந்த நிலையில அந்த இடத்துல நீ நீ அதுக்கு பதில் சொல்லி இருந்தையா என்று சொன்னால், கான அஹப்பு இளையமின் கதாவ கதா, இன்னென்ன உலகத்துல பெரிய பெரிய நேமத்துக்கெல்லாம் எனக்கு கிடைப்பதை விட நான் அதை பெருசா நினைச்சிருப்பேனே அப்படிங்கிற வகையில் நினைச்சாங்க, ஒரு ஆதங்கத்தோடு நினைச்சாங்க சொல்றாங்க. இந்த திருக்குறள்ல ஒண்ணு சொல்லுவாங்களா இல்லையா, ஈன்ற பொழுதினும் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்கும் தாய் என்பதாக ஒரு திருக்குறள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த வகையில நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, என் புள்ள சொல்லிட்டானே, எல்லாரும் சொல்லலையே, என் புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டானேன்னு சொல்லி நான் மகிழ்ந்திருப்பேனே என்று என்ன செய்கிறேன், அவங்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கால அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, மா மனானி இல்லா அன்னி லமா அரக்க வலா அபாபக்கர தகல்துமா ஃபகரிஹ்து, அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க, அபூபக்கர் இருந்தாங்க, நீங்க ரெண்டு பேரும் வயசுல மூத்தாளர் இருக்கிற சமயத்துல நான் பதில் சொல்லனா எப்படி அப்படிங்கிற வகையில என்னுடைய மனசுல ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டுருச்சு, நான் அப்படியே தயங்கி நின்றுட்டேன்னு சொல்லி நினைச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமரை சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தாங்க, ஆனா இதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன நுட்பமான விஷயம் தெரியுமா, அதாவது ஒரு சபையில தாம் முட்டாள் என்ற வகையில ஒரு பட்டத்தை பெற்றாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு எல்லாரும் குழுமி இருக்கக்கூடிய அறிவு நிறைந்த ஆட்கள் குழுமி இருக்கக்கூடிய வயசான ஆட்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில தான் முட்டாளாக பேர் பெற்றாலும் பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வயசான ஆட்களுக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற விஷயத்தில் அவர்கள் தர்பியத்து பெற்றிருக்கிறார்கள். அப்ப அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, கட்டமைத்திருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம், புகாரில் 1331வது ஹதீஸா இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி சொல்றாங்க, சம்ரத் இப்னு ஜுந்துப் அவங்க சொன்னதாக அபூ சயீத் என்ன செய்றாங்க சொல்றாங்க, கால அந்த சம்ரத் இப்னு ஜுந்துப் சொல்றாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் மிக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஏதோ சில பயான்களை, அதாவது இந்த மீடியாக்கள் இருக்கக்கூடிய சில செய்திகளை காதார கேட்டுவிட்டு நான் ஒரு பெரிய அறிஞன் அப்படிங்கிற வகையில தம்மட்டம் அடிக்கிறாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட ஆட்கள் கவனிக்கணும். அவங்க சொல்றாங்க, சம்ரத் இப்னு ஜுந்துப் சொல்றாங்க, லக்கது குன்து அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலாமன், நான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சின்ன பையனா இருந்தேன். சம்ரத் இப்னு ஜுந்துப் சொல்றாங்க, ஒரு சின்ன பையனா இருந்தேன். அப்படி சின்ன பையனாக இருந்தாலும் கூட ஃபகுன்து அஹ்ஃபது அன்ஹு, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட அந்த ஹதீஸுகள்ல அதிகமாக மனப்பாடம் செய்திருந்தேன். அதிகமான எல்லா சஹாபாக்களும் என்ன செய்யற, அபூ ஹுரைரா நிறைய மனப்பாடம் பண்ணது மாதிரி நான் நிறைய நினைச்சிருக்கிறேன், மனப்பாடம் செஞ்ச ஒரு ஆளாக இருந்தேன். இருந்தாலும் கூட ஃபமா யம்னஉனி மினல் கௌல், நான் நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லாம அப்படி மறைச்சிட்டேன். சில சபைகள்ல நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அதுக்கு என்ன காரணம் சொன்னா, இல்லா அன்ன ஹாஹுனா ரிஜாலன் ஹும் அசன்னு மின்னி, அந்த சபையில என்ன விட வயசுல மூத்த ஆட்கள்லாம் இருந்தாங்க, வயசுல முதிய ஆட்கள்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய முகமாக நான் நிறைய ஹதீசுகளை மனப்பாடம் செய்திருந்தாலும் கூட அதை சொல்லாமல் நான் நினைச்சிட்டேன் இருந்து விட்டேன் என்று தன்னுடைய அந்த தன்னடக்கத்தை நினைச்சாங்க, பணிவை அவங்க சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சிரோம். புகாரியில் நினைச்சிரோம் 1331வது ஹதீஸாக நினைச்சிரோம் நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கிற சமயத்தினால மேல சொன்ன அந்த அத்தனை விஷயங்களை நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களாக நாம் எடுத்து பார்க்கிற சமயத்தினால அங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னால், வயசுல மூத்த ஆட்களுக்கு நாம என்ன செய்யணும், மரியாதை கொடுக்கணும், கண்ணியம் என்ன செய்யணும் நாம கொடுக்கணும்.
அப்படி நாம கண்ணியம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. என்ன பயன்பாடு இருக்குங்கிற விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த பயன்பாடை நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க என்ன செய்வீங்க, முதியோருக்கு நீங்க மரியாதை செய்வீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அனஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மா அக்ரப ஷாபுன் ஷைஹன் லிஸன்னிஹி. இந்த உலகத்துல வாழ்கிற சமயத்துல தன்னுடைய சக வகையில இருக்கக்கூடிய ஆட்கள் வயசுல மூத்த ஆள்கள் அப்படிங்கிற வகையில, அது பெற்றோராக இருக்கட்டும் அல்லது மற்றோராக இருக்கட்டும், வயசுல மூத்த ஆள் அப்படிங்கிற வகையில ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், இல்லா கையல்லாஹு அலைஹி மை யுக்ரிமஹு இந்த சின்னி, அவன் வயசாகி முதுமை அடைகிற சமயத்தினாலே அவனுக்கு மரியாதை செய்யக்கூடிய, கண்ணியம் செய்யக்கூடிய ஆட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதை அப்படியே நீங்க மாத்தி போடுங்கன்னு வைங்க. யாராவது ஒரு மனுஷன் வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஆள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருந்தான் என்று சொன்னால், மரியாதையாக நடக்காவிட்டால், அவன் வயசாகிற சமயத்துல தள்ளாடி இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அவனை கேவலப்படுத்தக்கூடிய ஆட்கள் தான் இருப்பார்கள் என்று நாம என்ன செய்யணும், மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். நீங்கெல்லாம் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இஸ்லாம் இந்த மாதிரி சொல்லுதுங்க, இஸ்லாமிய நாடுகள்ல அந்த மாதிரியான ஒரு சூழல் நம்ம பார்க்க முடியாது. அந்த முதுமைக்கு மரியாதை செய்யக்கூடியதை நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா சிங்கப்பூர் உங்களுக்கு நன்றாக தெரியும், அது முஸ்லீம் நாடு கிடையாது. ஆரம்பத்தில் மலேசியால பிரிஞ்சது ஒரு தீவு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனா அங்க பஸ்ல நீங்க ஏறுற சமயத்தில் நீங்க பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கலாம். இங்க யாராவது பஸ்ல இருக்க சமயத்துல, பஸ் ஸ்டாப்ல இருக்க சமயத்துல யாராவது வயசான ஆட்கள் ஏறிட்டான்னு வைங்க, என்ன செய்வாங்க, இந்த வயசுல உனக்கு எதுக்கப்பா பயணம், உனக்கு என்ன டிராவலு, இந்த சாவுக்கு ராக்கி அப்படிங்கிற வகையில சொல்லி அவனை மனசு நோவக்கூடிய ஒரு காட்சி இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமா, தமிழ்நாட்டுல இந்தியாவில் பாக்குறோமா இல்லையா? ஆனா அங்க அந்த பஸ் ஸ்டாப்ல அந்த ஆட்கள் ஏறுறாங்கன்னு சொன்னா, அவங்க ஏறுறதுக்கு தகுந்த வகையில அந்த பஸ்ஸினுடைய அந்த படிக்கட்டு இருக்கா இல்லையா, அவங்க சக்கர நாக்கார்ல வந்தாங்கன்னு சொன்னா அந்த வகையில உள்ள ஏறுவதற்குண்டான அமைப்புல அதை வச்சிருக்கிறாங்க. உள்ள ஏறுற சமயத்துல அவன் ஏற மாட்டான், அந்த டிரைவர் என்ன செஞ்சிருவாரு, அங்க கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாமே அந்த இதை டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த டிரைவர் என்ன செஞ்சிருவாரு, இறங்கி அந்த முதியோரை அந்த ஊனமுற்றோருடைய அந்த இருக்கையில அமர வச்சுட்டு தான் அவர் என்ன செய்வாரு, எடுக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு நாடு, இஸ்லாமிய போதனை இல்லாத ஒரு நாட்டுல இஸ்லாமிய அந்த போதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, நாம வாழ்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான அந்த முதியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். இந்த ஹதீஸை சில பேர் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு ஹதீஸ் அப்படிங்கிற வகையில அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். நாமளும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம். நான் சொல்ற சமயத்தில் கூட சில சகோதரர் என்ன செய்றாங்க, அப்படியே சொன்னாங்க, மல்லம் இரகம் சகீரனா வலமி வக்கீர் கபீரானான்னு சொல்லி அவங்க ஒரு சகோதரர் நினைஞ்சாங்க ஓதுனாங்க. ஆனா இது சாதாரணமாக வாயில ஓதக்கூடிய ஒரு அம்சம் கிடையாதுங்க, ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த ஹதீஸை வச்சு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஹதீஸை வச்சு ஒரு ஆள் இணைஞ்சிருக்கிறாரு, அது நடைமுறையில பார்த்து இஸ்லாத்துல ஒரு ஆள் வந்திருக்கிறார். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? காயல்பட்ட நகரவாசிகள் மிக அதிகமாக அறிந்திருப்பாருங்கிற வகையில் அந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த ஒரு செய்தி, இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா, இந்த ஹதீஸை மையமா வச்சு ஒரு கிறிஸ்தவ அதிகாரி இணைஞ்சிருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். பிக்தால் என்று சொல்லப்பட, ஆரம்பத்தில் அவருடைய பேர் என்னது, மர்மடியூக் பிக்தால். பின்னாடி அவர் இணைஞ்சிறாரு, முகம்மது மர்மடியூக் பிக்தாலா மாறுறாரு. எப்படி மாறினாரு அந்த செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, மற்ற ஆளுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல தேவையில்லை. தெரியுமா தெரியாதா? ஆமா, அவங்க மத்த எல்லாரும் சில பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க, மத்தவங்களுக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? ஆமா, யார் மத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதுன்னு சொல்றதா அறிவாளிக்கு அழகு. தெரியாது. இந்த மர்மம் டியூக் பிக்தால் என்ன செய்றாரு, லெபனான் நினைக்கிறேன், அங்க ஒரு மாடியில என்ன செய்றாரு, அவரு நின்றுகிட்டு இருக்கிறாரு. மாடியில என்ன செய்றாரு, நின்றுகிட்டு இருக்கிறார். யதார்த்தமா வெளியில ஆபீஸ் ஒர்க் போக நின்றுகிட்டு இருக்க சமயத்துல கீழே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் என்ன செய்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு வயசான ஒரு ஆளு, இன்னொரு ஆளு இளைஞர் ஆளு. அந்த பகுதி யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. லெபனான்ல யூதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்கள் மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
அந்த பகுதியில ஒரு முஸ்லிம் இளைஞனும் இதே போல ஒரு கிறிஸ்தவ யூத பெரியவர் என்ன செய்றாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வேண்டி கீழே இறங்குறாங்க. இறங்கிற சமயத்தினால முதல்ல வாக்குவாதமா இருக்குது. டக்குனு நெஞ்சிறாரு அந்த வயசான அந்த யூத பெரியவர் நினைச்சாருன்னா அந்த இளைஞரா இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் நினைச்சாரு டக்குன்னு அடிச்சிடறாரு. ஆனா அவர் நினைச்சாரு அப்படியே அமைதியா இருக்கிறார். என்னடா ஒரு வயசான ஒரு ஆள் அடிக்கிற சமயத்துல இந்த ஆள் நினைச்சாரு சும்மா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் என்ன விவரம் சொல்லி கேட்கிற சமயத்துல அவர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அவர்கிட்ட நான் இணைஞ்சிருந்தேன் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை நான் கொடுக்கல, அதை திருப்பி கேட்டாரு, அதுல கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு, என்னால கொடுக்க முடியல, அவர் கோவத்துல அடிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. சரி, அவர் வயசான ஆள் தானே, நீ ஒரு கை ஓங்கினேன்னா அவர் கீழே விழுந்துருவாரு, அப்ப ஏன் பண்ணி உழல அடிக்கல, அவரை ஏன் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்தினால அடிக்க என்னுடைய கை துணியத்தான் செஞ்சு, என் மனசு அப்படித்தான் சொல்லிச்சு, ஆத்திர வரத்தான் செஞ்சு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் என்ன தடுத்துருச்சு. எந்த ஹதீஸ்? மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் வயசான ஆட்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, சின்ன பிள்ளைகளுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் கிடையாது என்று எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்ன தடுத்துருச்சு. யாரப்பா அந்த நபி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். முகம்மது. அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரை பார்த்திருக்கிறியா? இல்ல பார்க்க கிடையாது, அவர் பார்க்க கிடையாது. ஆனா அவருடைய அவர் சொன்ன அந்த செயல் இப்ப இந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லி அவருடைய வரலாறு என்ன கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்றார், இந்த வரலாறை படிக்கிறார். வரலாறை படிக்க படிக்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை படிக்க படிக்க அப்படியே மனமாற்றம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் நினைஞ்சாரு, அவர் என்ன ஆயிராரு, களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இன்னைக்கு ஆங்கிலத்துல நிறைய டிரான்ஸ்லேட்லாம் வந்துருச்சா இல்லையா? முதலாக அரபியிலிருந்து ஆங்கிலத்துல குர்ஆனை மொழிபெயர்த்தவர் இந்த முகமது மர்மட்டியை பிக்கித்தான். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹதீஸ் பெரிய பெரிய சுன்னாக்களை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய மனிதாபிமானம் மிக்க இது போன்ற ஒரு நல்ல அகலாக்குள்ள அந்த விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக பெரிய தாவாவே நடக்கும். நீங்க பெரிய பெரிய திருக்குர்ஆன் மாநாடு, பெரிய கருத்தரங்கம் போட்டு செலவு பண்ணி மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு மனுஷனும் ரசூலுல்லாஹ் சொன்ன மனிதாபிமானம் மிக்க இந்த ஹதீஸுகளை சுன்னாக்களை நம்ம பேண ஆரம்பித்து அதை மற்ற மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் என்று சொன்னால் அதிலேயே நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நாம என்ன செய்யறோம், குர்ஆனையும் சுன்னாவையும் அப்படியே பலகையில வச்சிடறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுக்காக வேண்டித்தான் இந்த ஏற்பாடு இருக்கிறது. வெறுமனே நாம கேட்டு விட்டு செல்லாமல் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.